வணக்கம். தமிழகத்தில் வாக்குப்பதிவுக்கு இன்னும் ஒரு வாரமே உள்ளதால் சூடுபிடித்துள்ள தேர்தல் களம். ராகுல் காந்தி, அமித்ஷா ஆகியோர் தமிழகத்தில் இன்று தேர்தல் பரப்புரை. அரியலூரில் தென்பட்ட சிறுத்தை புலி மயிலாடுதுறையிலிருந்து வந்ததா? யுக்ரைனுடன் அமைதி பேச்சுவார்த்தை கிடையாது என்று அறிவித்த ரஷ்ய அதிபர் என்று உள்ளூர் முதல் உலகம் வரையிலான நிகழ்வுகளை நமது செய்திகளாக பார்க்க இருக்கிறோம். வழங்குவதற்காக நான் கார்த்திகா கண்ணன். மக்களவைத் தேர்தல் பரப்புரைக்காக காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி இன்று தமிழகம் வருகிறார். ஒரே நாளில் 2 இடங்களில் பரப்புரை மேற்கொள்ளும் வகையில் அவரது பயணத் திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. நெல்லையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கும் ராகுல் காந்தி கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர் மற்றும் மதுரை ஆகிய 8 தொகுதிகளில் போட்டியிடும் இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை மேற்கொள்கிறார். மேலும் விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரித்தும் ராகுல் காந்தி பரப்புரை மேற்கொள்ளவுள்ளார். அதைத் தொடர்ந்து கோவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் இணைந்து திமுக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக ராகுல் காந்தி பரப்புரை செய்கிறார். நாடாளுமன்ற தேர்தலுக்காக பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து தமிழகத்தில் மத்திய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன் மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் இன்று பரப்புரை மேற்கொள்கின்றனர். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் காலை 10 மணி அளவில் ஓசூர் ராம்நகரில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு கிருஷ்ணகிரி பாஜக வேட்பாளர் நரசிம்மனுக்கு ஆதரவாக பரப்புரை மேற்கொள்கிறார். இன்று உத்தரப்பிரதேசத்தில் தேர்தல் பரப்புரை மேற்கொள்ளும் அமித்ஷா மாலை தமிழகத்தின் மதுரையில் பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார். மாலை 5:30 மணி அளவில் மதுரை பெரியார் பேருந்து நிலையம் முதல் வாகன பேரணியில் ஈடுபட்டு மதுரை பாஜக வேட்பாளர் ராமஸ்ரீனிவாசனுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்கிறார். அரியலூர் மாவட்டம் செந்துறை அரசு மருத்துவமனை அருகே சிறுத்தை நடமாட்டம் இருப்பதை காவல்துறையினர் மற்றும் வனத்துறையினர் உறுதிப்படுத்தியுள்ளனர். மருத்துவமனையில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சியை ஆய்வு செய்தபோது இரும்பு வேலியை சிறுத்தை பாய்ந்து தாவும் காட்சி பதிவாகியுள்ளது. மேலும் பாதுகாப்பு பணியில் இருந்த 4 காவலர்களும் சிறுத்தையை நேரில் பார்த்துள்ளனர். இதையடுத்து மயிலாடுதுறையில் இருக்கும் வனத்துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. சிறுத்தை நடமாட்டம் குறித்து செய்தியாளர்களிடம் விளக்கிய மாவட்ட வன அலுவலர் இளங்கோவன், மயிலாடுதுறையிலிருந்து வந்த சிறுத்தையா என்று அடையாளம் காணப்படும் என தெரிவித்தார். இந்த சிறுத்தை அந்த சிறுத்தையும் பிடிப்பட்டதுக்கு பிறகு அதில் உள்ள ஒரு சிறுத்தைக்கும் உடல் அமைப்பில் ஒரு அடையாளங்கள் அந்த மேலே உள்ள புள்ளிகள் எல்லாம் வித்தியாசம் இருக்கும். அதுக்கு பிறகு தான் ரெண்டும் ஒன்று தானா அல்லது இது வேறு அது வேறையாங்கிறத உறுதியாக தெரிவிக்க முடியும். கேமராவோட டிஸ்டன்ஸை வச்சு சொல்ல முடியும். ஏன்னா இந்த கேமராவில் நம்ம பார்த்தது அரசு மருத்துவமனையில் பார்த்து அருகாமையில் நியரஸாக பார்த்தனால கொஞ்சம் பெருசாக தெரியுது. அங்கே நம்ம பார்த்தது லாங் டிஸ்டன்ஸில் இருந்தனால இருக்கிறதுனால ரெண்டும் ஒன்று தானா அது சின்னதாக பெருசாங்கிறது எல்லாமே உறுதியாக இப்போதைக்கு சொல்ல இயலாது. டெல்லி திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள தெலங்கானா முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர ராவின் மகள் கவிதாவை சிபிஐ கைது செய்திருக்கிறது. டெல்லி புதிய மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கடந்த மாதம் 15ஆம் தேதி கவிதா அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார். ஏப்ரல் 9ஆம் தேதி வரை 14 நாட்கள் அவர் நீதிமன்ற காவலில் இருந்த நிலையில் வரும் 23ஆம் தேதி வரை காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதே வழக்கில் சிபிஐ வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் கவிதாவிடம் சிபிஐ விசாரணை நடத்த ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. இதனைத் தொடர்ந்து சிறைக்குள் கவிதாவிடம் கடந்த சனிக்கிழமை விசாரணை நடத்தப்பட்டது. இதனையடுத்து திகார் சிறையில் உள்ள கவிதாவை சிபிஐ கைது செய்திருக்கிறது. அவரை தங்கள் காவலில் எடுக்க இன்று நீதிமன்றத்தில் கவிதாவை சிபிஐ ஆஜர்படுத்தவுள்ளது. கோடை காலத்தை எதிர்கொள்வது குறித்து பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை நடத்தினார். மத்திய மாநில அரசு அதிகாரிகளுடன் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் ஏப்ரல் முதல் ஜூன் மாதம் வரையிலான கோடை காலத்தை எதிர்கொள்வது குறித்து விவாதிக்கப்பட்டது. ஆரம்ப சுகாதார நிலையங்களில் மிக எளிதாக ORS பவுடர், கோடை நோய்களுக்கு தேவையான மருந்துகள், ஐஸ் பேக்குகள் உள்ளிட்டவை இருப்பில் இருக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அதேபோல் கோடை வெயிலுக்கான உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கவும், காட்டுத்தீ, குடிநீர் தட்டுப்பாடு உள்ளிட்டவை ஏற்படாமல் தடுக்கவும் நடவடிக்கை எடுக்க பிரதமர் உத்தரவிட்டுள்ளார். கடும் வெப்ப அலை காரணமாக 24 கோடி குழந்தைகள் பாதிக்கப்படக்கூடும் என ஐநா எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்தியா உட்பட கிழக்கு ஆசிய நாடுகளில் கடும் வெப்ப அலை வீசுவதாக கவலை தெரிவித்துள்ள ஐநாவின் குழந்தைகள் நல ஆணையம், வெப்ப அலை காரணமாக பெரியவர்களை விட குழந்தைகளுக்கு அதிக பாதிப்புகள் ஏற்படும் என குறிப்பிட்டுள்ளது. கடும் வெப்ப அலை காரணமாக 24 கோடி குழந்தைகளுக்கு ஆஸ்துமா மற்றும் இருதய பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக கூறியுள்ள ஐநா, குழந்தைகள் வெயிலில் வெளியே சென்று விளையாடுவதை தடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளது. அத்துடன் சத்தான உணவுகள், நீர் சத்துள்ள காய்கறிகள், பழங்கள் வழங்கவும் மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர்.
யுக்ரைனை எந்த ஒரு அமைதி பேச்சுவார்த்தைக்கும் அழைக்கவில்லை என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் விளக்கம் அளித்திருக்கிறார். ஜூன் சுவிட்சர்லாந்தில் 2 நாட்கள் உச்சிமாநாடு நடைபெறவுள்ளது. இதில் ரஷ்யா யுக்ரைன் இடையிலான அமைதி பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனிடையே பெலாரஸ் அதிபர் அலெக்சாண்டர் லுகாசென்கோ மாஸ்கோ வந்திருந்தார். அப்போது அவருடன் உரையாற்றிய ரஷ்ய அதிபர் புதின் யுக்ரைனுடன் அமைதி பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் அழைக்கவில்லை என்று தெரிவித்தார். இதனை தாண்டியும் அமைதி பேச்சுவார்த்தை நடத்த முடியும் என்று நம்பினால் அங்கு எதுவும் நடைபெறப்போவதில்லை என்று தெரிவித்தார். அதே நேரத்தில் எங்களை தாண்டி எதுவும் திட்டமிட்டிருந்தால் அது நிறைவேறப் போவதில்லை என்றும் அவர் திட்டவட்டமாக கூறினார். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்கு எதிரான போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மும்பை வான்கடை மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்று மும்பை இந்தியன்ஸ் பந்து வீச்சை தேர்வு செய்ததை அடுத்து முதலில் ராயல் சேலஞ்சர்ஸ் பேட்டிங் செய்தது. விராட் கோலி 3 ரன்களில் வெளியேறிய நிலையில் அடுத்து வந்த வில் ஜேக்ஸ் 8 ரன்களில் ஆட்டமிழந்தனர். இருப்பினும் டூ பிளஸிஸ் 61 ரன்களும் ரஜத் பட்டிதர் 50 ரன்களும் எடுத்தனர். அடுத்து வந்தவர்கள் சொற்ப ரன்களில் வெளியேற ஒருபுறம் தினேஷ் கார்த்திக் அதிரடியாக விளையாடி 53 ரன்கள் விளாசினார். இதன் மூலம் அந்த அணி 20 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 196 ரன்கள் சேர்த்தது. மும்பை இந்தியன்ஸ் சார்பில் பும்ரா 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இதனைத் தொடர்ந்து களமிறங்கி மும்பை இந்தியன்ஸ் தொடக்கத்திலேயே அதிரடி காட்டியது. இஷான் கிஷன் 69 ரன்கள், ரோஹித் 38 ரன்கள் எடுத்து ஆட்டமிழக்க அடுத்து வந்த சூரியகுமார் 52 ரன்கள் விளாசினார். இதன் மூலம் 15.3 ஓவர்களில் வெற்றி இலக்கை கடந்த மும்பை இந்தியன்ஸ் 2வது வெற்றியை பதிவு செய்தது. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்கு இது 5வது தோல்வியாகும். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் இன்றைய போட்டியில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியை டெல்லி கேபிட்டல்ஸ் அணி எதிர்கொள்கிறது. லக்னோ மைதானத்தில் நடைபெறும் போட்டிக்காக இரு அணிகளும் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டுள்ளன. 4 போட்டிகளில் விளையாடியுள்ள லக்னோ 3இல் வெற்றி பெற்று புள்ளிப்பட்டியலில் முன்னிலையில் உள்ளது. தனது இருப்பை தக்க வைக்க அந்த அணி கடுமையாக போராடும். அதே நேரத்தில் 5 போட்டிகளில் விளையாடி 1இல் மட்டுமே வென்றுள்ள டெல்லி கேபிட்டல்ஸ் புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்தில் உள்ளது. எனவே இன்றைய போட்டியில் வெற்றி பெற்றாக வேண்டிய கட்டாயத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் உள்ளது. துல்கர் சல்மான் நடித்துள்ள புதிய படத்தின் டீசர் வெளியாகியுள்ளது. வாத்தி திரைப்பட இயக்குநர் வெங்கி அட்லூரி அடுத்ததாக இயக்கும் திரைப்படம் லக்கி பாஸ்கர். இந்த படத்தில் துல்கர் சல்மான் கதாநாயகனாக நடிக்கிறார். மீனாட்சி சௌத்ரி நாயகியாக நடிக்கிறார். சித்தாரா மற்றும் ஃபார்ச்சூன் 24 நிறுவனங்கள் இணைந்து இந்த படத்தை தயாரிக்கின்றன. ஜிவி பிரகாஷ் இசையமைக்கும் இந்த படத்தின் டீசர் வெளியானது. மிடில் கிளாஸ் குடும்பத்தில் வங்கி ஊழியராக வரும் துல்கர் திடீரென பணக்காரராக மாறுவது போன்ற காட்சிகள் டீசரில் இடம்பெற்றுள்ளன. இப்படம் வரும் ஜூலை மாதம் வெளியாகும் என்று படக்குழு அறிவித்திருக்கிறது. காங்கிரசுக்கு அவர்கள் குடும்பம்தான் முக்கியம் என விமர்சித்த பிரதமர் மோடி ஒட்டுமொத்த இந்தியாவுமே தனது குடும்பம் என தெரிவித்தார். மக்களவைத் தேர்தலை ஒட்டி பிரதமர் மோடி நாடு முழுவதும் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக உத்தராகண்ட் மாநிலம் ரிஷிகேஷில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் மோடி பங்கேற்றார். அப்போது பேசிய அவர் பயங்கரவாதிகளின் இருப்பிடத்திற்கே சென்று அவர்களை அழிக்கும் வலிமையான அரசாக பாஜக அரசு திகழ்வதாக பெருமிதம் தெரிவித்தார். சட்டப்பிரிவு 370 ரத்து, பொருளாதாரத்தில் நலிந்த உயர் வகுப்பினருக்கான இடஒதுக்கீடு போன்றவற்றை சுட்டிக்காட்டி பிரதமர் மோடி உரையாற்றினார். காங்கிரஸ் ஆட்சியில் ஏழைகளின் பணம் இடைத்தரகர்களால் பறிக்கப்பட்டதாக குற்றஞ்சாட்டிய அவர் தற்போது பொதுமக்களின் வங்கி கணக்குகளுக்கே நேரடியாக பணம் செலுத்தப்படுவதாக கூறினார். ये भाजपा है जिसने भारत में बनी बुलेट प्रूफ जैकेट अपने सैनिकों को दी, उनके जीवन की रक्षा की. பொதுமக்களின் கோரிக்கைகளுக்கு செவி சாய்க்காமல் மத்திய பாஜக அரசு பாராமுகமாக இருப்பதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் பிகானீரில் பொதுக்கூட்டத்தில் பேசிய ராகுல் காந்தி விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையும், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பும், பெண்கள் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தவும் கோருவதை மத்திய பாஜக அரசு கண்டுகொள்ளவில்லை என்று விமர்சித்தார். பெரும் தொழிலதிபர்களிடமிருந்து தேர்தல் பத்திரங்கள் மூலம் பாஜக பணம் பெற்றுள்ளதாகவும், வரும் மக்களவைத் தேர்தல் ஏழைகள் மற்றும் நாட்டின் 25 கோடீஸ்வரர்களுக்கு இடையேயான தேர்தலாக இருக்கும் என்று குறிப்பிட்டார். இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாக தற்போது விவசாயிகள் வரி செலுத்தி வருவதாகவும், ஆனால் தொழிலதிபர்களின் கடன்கள் தள்ளுபடி செய்யப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். தேர்தலில் வெற்றி பெற்று காங்கிரஸ் ஆட்சி அமைத்தால் தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என்றும் ராகுல் காந்தி உறுதியளித்தார்.
மு.க.ஸ்டாலின் தலைமையிலான அரசு திட்டங்களுக்கு குழு அமைக்கும் அரசு என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் அதிமுக வேட்பாளர் ஜி.வி. கஜேந்திரனை ஆதரித்து வாக்கு சேகரித்த போது அவர் இவ்வாறு கூறினார். ஒரு திட்டமாவது கொண்டாந்துருக்கீங்களா தமிழ்நாட்டில்? இப்ப 3 லட்சம் கோடி கடன் ஆட்சிக்கு வந்து 3 வருஷத்துல 3 லட்சம் கோடி கடன் ஆகி போச்சு. இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? எந்த திட்டம் வந்தது? ஒண்ணுமே இல்லையே. ஒண்ணுமே இல்லாம 3 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டார். அடுத்த ஆட்சி வந்தா நாம தான் செமக்கணும். இவர் வாங்கிய கடனை நாம தான் திருப்பி செலுத்தணும். பொதுத்துறைகளை தனியார் மயமாக்கிய பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சியில் அதானிதான் உலக பணக்காரர் பட்டியலில் 2வது இடத்திற்கு உயர்ந்திருக்கிறார் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். கன்னியாகுமரி தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்தை ஆதரித்து நாகர்கோவிலில் வாக்கு சேகரித்த போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். தலைவர் கலைஞர் என்ன பண்ணாரு? டிரான்ஸ்போர்டேஷன் போக்குவரத்து துறை வந்து தனியார் இருந்துச்சுமா, அதை கொண்டு வந்து அரசு துறை ஆக்கினாரு. ஏன்னா மக்களுக்கு அப்பதான் குறைந்த விலையில டிக்கெட் கொடுக்க முடியும், மக்களுக்கு அப்பதான் சேவை செய்ய முடியும். ஆனா அதானி அவர்கள் சவால், திரு மோடி அவர்களே சவால் வர, உங்களுடைய 10 வருஷ ஆட்சியில இதுவரைக்கும் ஏதாவது ஒரு பொதுத்துறை ஆரம்பிச்சிருக்கா? எல்லாத்தையும் தூக்கி தனியார் துறையிட கொடுத்துட்டார். குறிப்பிட்டு சொல்லணும்னா நெருங்கிய நண்பர் திரு அதானி உலக பணக்காரர் பட்டியல 2வது இடத்துக்கு வந்துட்டாருமா. திரு அதானி அவர்கள் இப்போ உலக பணக்காரர் பட்டியல்ல 2வது இடம். எல்லாமே வந்துருச்சு. அதானி ஏர்போர்ட் வந்துருச்சா, அதானி ரயில்வே ஸ்டேஷன் வந்துருச்சு, அதானி ட்ரெயின் வந்துருச்சு, அதானி ஸ்டேடியம் வந்துருச்சு, அதானி துறைமுகம் வந்துருச்சு, அதானி எலக்ட்ரிசிட்டி வந்துருச்சு. இப்படி அனைத்தையும் தூக்கி கொடுத்ததுதான் திரு மோடி அவர்கள். இதையெல்லாம் மீட்டெடுக்கணும்னா அதே மாதிரி கல்வி உரிமை, கல்வி உரிமையும் பறிச்சாங்க. தனியார் முதலாளிகள் வசூல் செய்ய சாலைகளை கூறு போட்டு விற்கிறார்கள் என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டினார். நாமக்கல் தொகுதியில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் கனிமொழியை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட அவர், மக்கள் வரிசையில் நின்று வாக்களிப்பதெல்லாம் அம்பானியும் அதானியும் வாழ்வதற்காகத்தான் என்றார். ரோடு டாக்ஸ் யாராவது நீங்க கேட்டிருக்கியா? இந்த வண்டி நாங்க வாங்கும்போது ரோடு டாக்ஸ் எவ்வளவு கட்டணும்னு? என் கார் இந்த பின்னாடி நிற்குது. 3 லட்சம் ரூபாய் ரோடு டாக்ஸ் கட்டிருக்கேன், சாலை வரி கட்டிருக்கேன். எந்த சாலையில ஓட்ட கட்டினேன்? ஒரு தடவை கேளு, யாராவது கேளு. சாலை வரி நீ வண்டி வாங்கும் போது எடுத்துக்கொண்ட பிறகு எதற்கு 50 கிலோமீட்டருக்கு 50 ரூபாய் டோல் வசூலிக்கிற? சொல்றா, எதுக்கு சுங்கச்சாவடி சாவடின்னு எங்களை சாண்டிக்கிற? எதுக்கு எதுக்கு? ரோடு வரி தான் கட்டிட்டேனுப்பா, அந்த வரியில அந்த காசுல ரோட போடு, அதுல என்ன ஓட விடு. எதுக்கு? யாரு கேட்பது? இந்த தேசிய நெடுஞ்சாலை போட எத்தனை லட்சம் கோடி செலவு சொல்லு? இன்னும் எவ்வளவு ஆண்டுகளுக்கு இந்த கப்பம் வசூலிக்கப்படும் சுங்கம் சொல்லு? சொல்ல மாட்டார்கள். ரோட்டை கூறு போட்டு வித்திருக்கிறார்கள். சாலைக்கு பெயர் தேசிய நெடுஞ்சாலை, குறுக்க கட்டை போட்டு காசு வசூலிக்கிறவன் யாரா? தனியார் முதலாளி. ரோட்டை 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் இந்த கூறு போட்டு வித்தது போல இந்த நாட்டை கூறு போட்டு வித்துக் கொண்டிருக்கிறார்கள். எச்சரிச்சு அவ்வளவுதான் சொல்ல முடியும். மேட்டுப்பாளையத்தில் திமுக வேட்பாளர் ஆர் ஆசாவிடம் அதிமுகவினர் வாக்கு கேட்டு துண்டு பிரசுரம் வழங்கிய சுவாரஸ்ய நிகழ்வு நடைபெற்றது. உதகை சாலையில் அமைந்திருக்கும் பள்ளிவாசல் முன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அதிமுகவினர் தங்கள் வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வனுக்கு ஆதரவு அளிக்க கோரி துண்டு பிரசுரங்களை விநியோகித்து வந்தனர். அந்த நேரத்தில் திமுக வேட்பாளர் ஆர் ஆசா தனது காரில் அந்த வழியாக சென்றார். அப்போது அதிமுக தொண்டர்கள் ஆர் ஆசாவிடம் தங்கள் வேட்பாளருக்கு ஓட்டு கேட்டு துண்டு பிரசுரத்தை கொடுத்தனர். அதனை திமுக வேட்பாளரான ஆர் ஆசாவும் பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு கை கொடுத்தார். தொடர்ந்து போடுங்கம்மா ஓட்டு, இரட்டை இலையை பார்த்து என்று அதிமுக தொண்டர்கள் முழக்கமிட மறுபக்கம் திமுகவை சேர்ந்தவர்கள் எதிர்கோஷமிட்டனர். திமுக சார்பில் முன்னாள் மத்திய அமைச்சர் ஆர் ஆசா, பாரதிய ஜனதா சார்பில் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் ஆகியோர் போட்டியிடும் நட்சத்திர தொகுதியாக இருக்கிறது நீலகிரி. இந்த தொகுதியில் உதவி செலவின பார்வையாளரும் துணை கருவூல அலுவலருமான சரவணன் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரிக்கு புகார் ஒன்றை அனுப்பியுள்ளார்.
தம்முடைய புகார் மனு குறித்து நமது செய்தியாளரிடம் பேசிய சரவணன், திமுக வேட்பாளர் ஆர் ஆசாவின் செலவு கணக்கு பல லட்சம் ரூபாய் வித்தியாசத்தில் இருப்பதாக தெரிவித்தார். ஒரு வேட்பாளர் 95 லட்சம் ரூபாய் வரை செலவினங்கள் செய்யலாம் என்று விதிமுறை உள்ளது. ஆர் ஆசாவின் செலவினங்கள் அதிகரித்து வருவதை குறைத்து காட்ட மாவட்ட தேர்தல் அலுவலர் கூறியதாகவும், இதுகுறித்து தலைமை தேர்தல் அதிகாரிக்கு புகார் கடிதம் அனுப்பியுள்ளதாகவும் தெரிவித்தார். இது தொடர்பாக உரிய விசாரணை நடத்தப்படும் என தலைமை தேர்தல் அதிகாரி விளக்கம் அளித்திருக்கிறார். நாகையில் வேட்பாளரை வரவேற்பதற்காக பட்டாசு வெடித்ததில் 2 வீடுகளில் தீப்பற்றியது. நாகை நகராட்சி பகுதியில் பாஜக வேட்பாளர் ரமேஷ் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட போது புதிய நம்பியார் நகர் மீனவ கிராமம் பகுதியில் பாஜகவினர் பட்டாசு வெடித்துள்ளனர். அப்போது எதிர்பாராத விதமாக பக்கிரிசாமி என்பவரது வீட்டில் தீப்பொறிப்பட்டதில் மளமளவென தீ கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியது. அருகிலிருந்து சுப்பிரமணியம் என்பவரது வீட்டின் ஒரு பகுதியும் தீப்பிடித்து எரிந்து சேதமானது. தீ விபத்தில் பாதிக்கப்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பாஜக மாவட்ட தலைவர் கார்த்திகேயன் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து சாலை மறியல் விலக்கிக் கொள்ளப்பட்டது. ஐயோ, என்ன எல்லாம் இப்படி அடிக்கிறீங்களே, வீட்டு மேலே வந்துட போகுதுன்னு சொல்லிட்டு போனால் அவங்க கண்டவே இல்லை, எல்லாம் போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் ஒரு 5 நிமிஷம் செகண்ட் இருக்கும், படபடப்புன்னு எரியுது. பக்கத்து வீட்டுக்காரோட இருந்து கத்துறாருன்னு நான் கதவை திறந்துட்டு வெள்ளாந்து வைக்கிறேன், எல்லாமே செஞ்சு போயிட்டு. ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டோம் என அனைத்து கட்சி தலைவர்களும் அறிவிக்க வேண்டும் என கூறி கோவையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. கோவை சிவானந்தா காலனி பகுதியில் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் தலைவர் ஈஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற இந்த உண்ணாவிரதத்தில் சுமார் 50 நபர்கள் பங்கேற்றனர். இதில் ஓட்டுக்கு பணம் தர மாட்டோம், வாக்குக்கு பணம் கொடுக்கும் வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டாம் என அனைத்து கட்சி தலைவர்களும் வேட்பாளர்களும் அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. ஒவ்வொரு தேர்தலின் போதும் வாக்களிக்க பணம் கொடுத்து ஜனநாயகத்தை படுகொலை செய்வதாக இதில் பங்கேற்றவர்கள் வேதனை தெரிவித்தனர். இந்த தேர்தல் ஜனநாயக தேர்தலாக நடைபெற வேண்டும். இதற்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற மிகப்பெரிய அரசியல் கட்சிகள், இந்தியாவின் மிகப்பெரிய அரசியல் கட்சிகள் அனைத்தும் ஒத்துழைத்து இந்த தேர்தலை நேர்மையாக நடத்த வேண்டும் என்று இந்த கட்சிகளுக்கு நாங்கள் எச்சரிக்கை விடுத்து இந்த உண்ணாவிரதத்தை மேற்கொண்டிருக்கின்றோம். தொடர்ச்சியாக எடுப்போம். இந்த தேர்தலில் ஓட்டுக்கு பணம் கொடுத்தாங்கன்னா வேட்பாளர் தகுதி நீக்கம் செய்யப்படுகின்ற வரை எங்கள் போராட்டம் தொடரும். நீலகிரி மக்களவைத் தொகுதியில் தேர்தல் பறக்கும் படையினரால் உரிய ஆவணமின்றி எடுத்து வரப்பட்ட 3,70,00,000 ரூபாய் இதுவரை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும், அதில் 2,48,00,000 ரூபாய் உரியவர்களிடம் திருப்பித் தரப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட தேர்தல் அலுவலகம் தெரிவித்துள்ளது. கர்நாடகா மற்றும் கேரள மாநில எல்லையையொட்டி நீலகிரி தொகுதி அமைந்துள்ளதால் தேர்தல் பறக்கும் படையினர் தொடர்ந்து தீவிர கண்காணிப்பு மேற்கொண்டு வருகின்றனர். உதகை, குன்னூர், கூடலூர், பவானிசாகர், அவினாசி, மேட்டுப்பாளையம் ஆகிய பகுதிகளிலும் தீவிர சோதனையில் ஈடுபட்டு உரிய ஆவணங்களின்றி எடுத்து வரப்படும் பணம் மற்றும் விலை உயர்ந்த பொருட்களை பறிமுதல் செய்து வருகின்றனர். புதுச்சேரி பல்கலைக்கழக பதிவாளர் தேர்வு நடைமுறைகளை ஜூன் 30ஆம் தேதிக்குள் முடிக்க வேண்டும் என பொறுப்பு துணைவேந்தருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் காலியாக உள்ள பதிவாளர் பதவியை நிரப்ப உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்றத்தில் பல்கலைக்கழகத்தின் ஆசிரியர்கள் அல்லாத ஊழியர்கள் சங்கம் சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி கங்காபூர்வாலா, நீதிபதி சத்ய நாராயண பிரசாத் ஆகியோர் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது பல்கலைக்கழகம் தரப்பில் உயர்நீதிமன்றம் ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் பதிவாளரை தேர்வு செய்ய தேர்வுக்குழு அமைக்கப்பட்டுவிட்டது என்றும், இக்குழுவிடம் 64 நபர்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பித்துள்ளதாகவும் வாதிடப்பட்டது. நாடாளுமன்ற தேர்தல் அறிவிப்பு காரணமாக நேர்முக தேர்வு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது என்று விளக்கம் அளிக்கப்பட்டது. வாதங்களை கேட்ட நீதிபதிகள் மே மாத இறுதிக்குள் பதிவாளர் பதவிக்கான நேர்முக தேர்வை நடத்த வேண்டும் என்றும், தேர்வு நடைமுறைகளை ஜூன் 30ஆம் தேதிக்குள் முடிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனர். கடலூர் திமுக எம்பி மீதான கொலை வழக்கை வேறு மாவட்ட நீதிமன்றத்திற்கு மாற்ற முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. திமுகவைச் சேர்ந்த கடலூர் தொகுதி மக்களவை உறுப்பினர் TRVS ரமேஷுக்கு சொந்தமான நிறுவனத்தில் வேலை செய்த கோவிந்தராசு கடந்த 2021ஆம் ஆண்டு கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை வழக்கில் TRVS ரமேஷ் உட்பட பலர் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கை CBCID காவல்துறையினர் விசாரித்து குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளனர். இந்த வழக்கு கடலூர் மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டால் சாட்சிகள் மிரட்டப்படலாம் என்றும், நியாயம் கிடைக்காது என்பதால் வழக்கை வேறு மாவட்டத்திற்கு மாற்ற வேண்டும் எனவும் கோவிந்தராஜின் மகன் செந்தில்வேல் வழக்கு தொடர்ந்தார். வழக்கு விசாரணையை அரசு தரப்பு வழக்கறிஞர் முறையாக நடத்தவில்லை என்றும், சாட்சி விசாரணைக்காக தனக்கு மட்டுமே சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது எனவும், வேறு யாருக்கும் சம்மன் அனுப்பப்படவில்லை எனவும் கூறியுள்ளார். மனுவை விசாரித்த நீதிபதி ஜெயச்சந்திரன்
கொலை வழக்கை வேறு மாவட்டத்திற்கு மாற்ற முடியாது என்று தெரிவித்தார். வேண்டுமென்றால் அரசு தரப்பு வழக்கறிஞரை மாற்றுவது குறித்து மனுதாரர் சிபிசிஐடி டிஜிபியை அணுகலாம் என்று கூறி மனுவை தள்ளுபடி செய்தார். சென்னை தியாகராய நகரில் உள்ள நகைக்கடையில் 1,80,00,000 ரூபாய் மதிப்பிலான 222 கிலோ வெள்ளிக்கட்டிகளை திருடிய 6 ஊழியர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். சென்னை தியாகராய நகர் வடக்கு உஸ்மான் சாலையில் நகைக்கடை நடத்தி வருபவர் ஜெயந்திலால் சலானி. இவர் நகைக்கடை உரிமையாளர்கள் சங்க தலைவராகவும் இருந்து வருகிறார். இவரது கடையில் சரவணன், அஜ்மல், மகேந்திரன், வினோத், பிரகாஷ், மதன் ஆகியோர் பணிபுரிந்து வந்துள்ளனர். ஒரு வாரத்திற்கு முன்பு கடையிலிருந்த வெள்ளிக்கட்டிகள் சிறுக சிறுக மாயமானதை சலானி கண்டுபிடித்துள்ளார். வெள்ளிப் பொருட்களை கணக்கிட்டு பார்த்தபோது வெள்ளி நகைகள் செய்வதற்கான 222 கிலோ வெள்ளிக்கட்டிகள் திருடு போனது தெரியவந்தது. இந்நிலையில் சரவணன் உள்ளிட்ட 6 ஊழியர்களும் வேலைக்கு வராமல் இருந்துள்ளனர். இது தொடர்பாக ஜெயந்திலால் சலானி அளித்த புகாரின் பேரில் பாண்டி பஜார் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சரவணன் உள்ளிட்ட 6 பேரை தேடி வருகின்றனர். பசிபிக் பெருங்கடலில் உள்ள மைக்ரோனேசிய தீவுகளில் சிக்கிக் கொண்ட 3 நபர்களை அமெரிக்க கடற்படை மீட்டுள்ளது. மூவரும் தாங்கள் சிக்கியிருந்த தீவில் கிடைத்த பனைமரை ஓலை மூலம் ஹெல்ப் என விமானத்திலிருந்து பார்த்தால் தெரியும்படி கடற்கரையில் வடிவமைத்திருந்தனர். இதனைக் கண்ட அமெரிக்க கடலோர விமானப்படை அவர்களுக்கு உணவு உள்ளிட்ட பொருட்களை வழங்கியது. இதனைத் தொடர்ந்து கப்பல் படையினர் அத்தீவிற்கு விரைந்து சென்று மூவரையும் பத்திரமாக மீட்டுள்ளனர். ஈஸ்டர் திருநாளை ஒட்டி கடலில் படகில் பயணம் சென்ற மூவர் கடல் சீற்றம் காரணமாக மைக்ரோனேசிய தீவு பகுதிகளில் சிக்கிக் கொண்டனர். கடந்த 31ஆம் தேதி மாயமான அவர்களை அமெரிக்க கடலோர காவல்படை 9 நாட்கள் கழித்து மீட்டிருக்கிறது. ஆசிய சாம்பியன்ஷிப் பேட்மிண்டன் தொடரில் இந்தியாவின் பிரணாய் மற்றும் PV சிந்து அதிர்ச்சி தோல்வியடைந்தனர். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் PV சிந்து சீனாவின் ஹன் யுவேவை எதிர்கொண்டார். தொடக்கம் முதல் இருவரும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய போதும் 21-18, 13-21, 21-17 என்ற செட்களில் ஹன் யுவே வெற்றி பெற்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் தைவானின் லின் சாயியை இந்தியாவின் பிரணாய் எதிர்கொண்டார். தொடக்கம் முதல் புள்ளிகளை விட்டுக் கொடுத்த பிரணாய் 18-21, 11-21 என்ற நேர் செட்களில் தோல்வியை தழுவினார். சிவகார்த்திகேயன் நடிப்பில் உருவாகும் புதிய படத்தின் முதல் பார்வை வெளியாகியுள்ளது. கமலக்கண்ணன் இயக்கும் இந்த படத்தில் சிறுவர்களை மையமாக கொண்ட கதை அம்சம் இடம்பெற்றுள்ளது. குரங்கு பெடல் என பெயரிடப்பட்டுள்ள இந்த படத்தில் காளி வெங்கட் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார். ஜிப்ரான் இசையமைத்திருக்கிறார். கோடை விடுமுறையில் இந்த படம் வெளியாகும் என படக்குழு அறிவித்திருக்கிறது. ஏற்கனவே சிவகார்த்திகேயன் தயாரிப்பில் வெளியான கனா, அருவி, டாக்டர் டான் போன்ற திரைப்படங்கள் வெற்றி பெற்றிருந்தன. தமிழ் சினிமா நடிகர் அருள்மணி மாரடைப்பால் காலமானார். அவருக்கு வயது 65. நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு ஆதரவாக பல்வேறு ஊர்களில் சென்று பரப்புரை மேற்கொண்ட அருள்மணி சென்னையில் உள்ள தனது வீட்டில் ஓய்வெடுத்துள்ளார். அப்போது திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு அவர் காலமானார். தங்கர் பச்சான் இயக்கத்தில் உருவான அழகி திரைப்படம் மூலமாக பிரபலமான அருள்மணி 90க்கும் மேற்பட்ட படங்களில் வில்லனாகவும் குணச்சித்திர கதாபாத்திரங்களிலும் நடித்திருக்கிறார். அருள்மணி மறைவுக்கு திரைப்பிரபலங்கள் பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். அரசியல் கட்சி தொடங்கியுள்ள நடிகர் விஜய் நடிப்பில் உருவாகி வரும் கோட் படத்தின் அப்டேட் வெளியாகி இருக்கிறது. நடிகர் விஜயின் கோட் திரைப்படம் வரும் செப்டம்பர் 5ஆம் தேதி வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. லியோ திரைப்படத்தை தொடர்ந்து நடிகர் விஜய் வெங்கட் பிரபு இயக்கத்தில் நடித்து வருகிறார். இதற்கு தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. AGS என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் தயாரிக்கும் இந்த படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கிறார். பிரபுதேவா, பிரசாந்த், மோகன், அஜ்மல், வைபவ், பிரேம்ஜி அமரன், ஜெயராம், ஸ்னேகா, மீனாட்சி சௌத்ரி என்று ஏராளமான நட்சத்திரங்கள் நடிக்கிறார்கள். கோட் படத்தின் படப்பிடிப்பு சென்னை, தாய்லாந்து, புதுச்சேரி, திருவனந்தபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்றது. தற்போது ஷூட்டிங்கிற்காக படக்குழு ரஷ்யா சென்றிருக்கிறது. இந்நிலையில் கோட் படத்தின் ரிலீஸ் தேதியை அதன் தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி அறிவித்திருக்கிறார். அதன்படி இந்த திரைப்படம் வரும் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிக்கிம் சட்டப்பேரவை தேர்தல் வரும் 19ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் பாரதிய ஜனதாவின் தேர்தல் பரப்புரை யாத்திரையை கட்சியின் தேசிய தலைவர் JP நட்டா தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்ற அம்மா உணவகங்களைப் போல் சிக்கிமிலும் தொடங்கப்படும் என அவர் வாக்குறுதி அளித்துள்ளார்.
அடுத்த 5 ஆண்டுகளில் சிக்கிம் மாநிலம் வளர்ச்சியடைந்த மாநிலமாக மாறும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடி வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சியை மிகவும் முக்கியமானதாக கருதுகிறார் என்றும் குறிப்பிட்டார். மின்சாரம், சூரிய ஆற்றல், சுற்றுலாத்துறை, விளையாட்டு மற்றும் வேளாண்மை ஆகிய துறைகளுக்கும் முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் ஜே.பி. நட்டா தெரிவித்தார். வடகிழக்கு மாநிலங்களுக்கான பிரதமர் நரேந்திர மோடியின் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு முன் எப்போதும் இல்லாத வகையில் பெரும் வளர்ச்சியை கொண்டு வந்திருப்பதாகவும் ஜே.பி. நட்டா பெருமிதம் தெரிவித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் வங்கி ஏடிஎம்மில் 13 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. வண்டலூர் வாலாஜாபாத் சாலையில் உள்ள சவுத் இந்தியன் வங்கியின் ஏடிஎம்மில் 23,35,000 ரூபாயை ஊழியர்கள் நிரப்பிவிட்டு சென்றுள்ளனர். இந்நிலையில் 2 நாட்களிலேயே ஏடிஎம்மில் பணம் இல்லை என்று வாடிக்கையாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் சந்தேகமடைந்த வங்கி அதிகாரிகள் ஏடிஎம்மை ஆய்வு செய்தபோது பணம் எடுக்க முடியாதபடி ஏடிஎம் நம்பர் லாக் செய்யப்பட்டிருப்பதை கண்டறிந்தனர். அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ய போது நம்பர் பிளேட் இல்லாத காரில் வந்த 4 பேர் கொண்ட கும்பல் ஏடிஎம்மில் இருந்த ரகசிய பின் நம்பர் சிஸ்டத்தை பயன்படுத்தி 13 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்து சென்றது தெரியவந்திருக்கிறது. இதுகுறித்து வங்கி மேலாளர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் தனிப்படை அமைத்து கொள்ளையர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். வங்கியின் ரகசிய கோட் நம்பர் மற்றும் பின் நம்பரை தெரிந்து கொண்டவர்களே இந்த கொள்ளையில் ஈடுபட்டுள்ளதால் வங்கி ஊழியர்களுக்கு இதில் தொடர்பு இருக்கிறதா என்ற கோணத்திலும் விசாரணை நடைபெறுகிறது. அதிமுக எம்பிக்கள் நாடாளுமன்றம் சென்றால் கூட பாஜகவை ஆதரிக்கும் சூழல்தான் ஏற்படும் என ஐக்கிய விவசாயிகள் முன்னணி சங்கத்தின் மாநில தலைவர் சண்முகம் விமர்சித்துள்ளார். திண்டுக்கல்லில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு கூறினார். இந்தியாவில் உள்ள விவசாயிகளுக்கு சொந்தமான நிலங்கள் விவசாயிகள் கையிலேயே தொடர வேண்டும். இந்திய நாட்டு மக்கள் அனைவருக்கும் உணவு பாதுகாப்பு என்பது உத்தரவாதப்படுத்தப்பட வேண்டும் என்கிற நாட்டினுடைய நலனை முன்னிறுத்தி நடத்தப்பட்ட போராட்டம் அது. அந்த சட்டத்தை ஆதரித்தது அதிமுக. சொல்லப்போனால் அந்த சட்டத்தை பாராளுமன்றத்தில் ராஜ்யசபையில் முன்மொழிந்த போது அன்றைக்கு அதிமுகவுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த திரு எஸ்.ஆர். பாலசுப்ரமணியம் அவர்கள் சட்டத்தை மிக கடுமையாக எதிர்த்து பேசினார். ஆனால் நிறைவில் சட்டம் வாக்கெடுப்புக்கு விடுகிற போது அதிமுகவின் சார்பில் அனைவரும் அந்த 3 வேளாண் விரோத சட்டங்களுக்கு ஆதரவாக வாக்களித்தார்கள். ஒன்று, இந்த சட்டத்தை கொண்டு வந்தது பிஜேபி அரசாங்கம். சட்டத்தை முழுமையாக ஆதரித்து வாக்களித்தது அதிமுக. ஆகவே இவர்கள் 2 அணியையும் ஆதரிக்கிற பிரச்சனை என்பது எழவில்லை. மாறாக விவசாயிகளுடைய விரோதி என்று சொல்லத்தக்க அளவுக்கு மோடி அரசாங்கம் நடந்து கொண்டது. கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அதிநவீன ரத்த மாற்று சிகிச்சை அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. முதல் முறையாக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரியில் உயர்தர பிளாஸ்மா எக்ஸ்சேஞ்ச் என்று கூடிய ரத்த மாற்று சிகிச்சை முறை பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. இந்த புதிய சிகிச்சை தொடங்கப்பட்டு அதே மாவட்டத்தைச் சேர்ந்த பெண்ணிற்கும் வட மாநிலத்தைச் சேர்ந்த ஒருவருக்கும் கடந்த 10 நாட்களாக சிகிச்சை அளிக்கப்பட்டு தற்போது நலமுடன் உள்ளனர். ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷனில் வந்தோம் என் பொண்ணு. இப்போ நல்லா பார்த்தாங்க, நல்லா இருக்கா. இப்போ எல்லா வசதியும் இருக்குது, நல்லாவும் பார்த்துக்கிறாங்க, எல்லாம் பார்த்துக்கிறாங்க. மிஷினை பயன்படுத்தி குருதி மாற்று சிகிச்சை செய்யப்படுகிறது. குருதி மாற்றுனா ரத்தத்தில் உள்ள அணுக்களை மட்டும் தனியாக பிரித்துவிட்டு அதில் உள்ள பிளாஸ்மாவை தனியாக எடுத்துவிட்டு அதற்கு பதிலாக மாற்று பிளாஸ்மாவை உடம்பில் செலுத்தி இந்த எலி மருந்து பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. அந்த சிகிச்சையின் மூலம் ஒரு 4 முறை 5 முறை அவ்வாறு மாற்று சிகிச்சை செய்யப்படும் பொழுது அந்த நோயாளியில் உடலில் இருந்த விஷத்தின் பாதிப்புகள் நீக்கப்பட்டு அந்த நோயாளி பூரணமாக குணமடைகிறார். தருமபுரி அருகே திருமணத்திற்கு மீறிய உறவை குழந்தைகளுக்காக பெண் கைவிட முயன்றதால் அவரது 2 குழந்தைகளையும் கொலை செய்தவர் கைது செய்யப்பட்டார். முண்டாசு பரவடை கிராமத்தைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன், பிரியா தம்பதிக்கு தர்ஷன், யஷ்வந்த் என்று 2 ஆண் குழந்தைகள் இருந்தனர். இந்நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த வெங்கடேஷன் என்பவருடன் பிரியா திருமணத்திற்கு மீறிய உறவில் இருந்ததாக கூறப்படுகிறது. இதற்கிடையே வெங்கடேஷனுடன் பழகுவதை பிரியா நிறுத்திக் கொண்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பிரியாவின் வீட்டிற்கு சென்ற வெங்கடேஷன் குழந்தைகளை வனப்பகுதிக்கு சென்று கொலை செய்தார். பின்னர் அந்த குழந்தைகளை வடமாநிலத்தவர்கள் கடத்தி சென்று விட்டதாக நாடகமாடியிருக்கிறார். இதற்கிடையே வனப்பகுதிக்குள் குழந்தைகள் சடலமாக கிடப்பதை கண்ட பொதுமக்கள் காவல்துறையினரிடம் தெரிவித்தனர். காவல்துறையின் விசாரணையில் முன்னுக்கு பின் முரணாக பேசிய வெங்கடேஷன் பின்னர் குற்றத்தை ஒப்புக்கொண்டார். பழனியில் அரசு பள்ளி காலை உணவு திட்ட பெண் பணியாளருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகாரில் பாஜக மாவட்ட செயலாளரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர்.
சாமிநாதபுரம் பகுதியில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் காலை உணவு திட்ட பொறுப்பாளராக பணிபுரியும் பெண்ணுக்கு பாஜக திண்டுக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் மகுடீஸ்வரன் பாலியல் தொல்லை அளித்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பெண் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதன் அடிப்படையில் வழக்குப்பதிவு செய்த காவல்துறையினர் மங்களூருவில் பதுங்கியிருந்த மகுடீஸ்வரனை கைது செய்தனர். நெல்லை மாவட்டம் அம்பை அருகே கல்லிடைக்குறிச்சி நகருக்குள் திடீரென புகுந்த கரடி ஒன்று நகர தெருக்களில் தறிக்கட்டு ஓடியது. இதனை பார்த்து பொதுமக்கள் அலறி எடுத்து ஓடிய நிலையில் லட்சுமி என்ற பெண்ணை கரடி தாக்கியது. இதில் படுகாயமடைந்த லட்சுமி சிகிச்சைக்காக அம்பை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தகவல் அறிந்த அம்பை வனத்துறையினர் வேட்டை தடுப்பு காவலர்கள் என்று 30க்கும் மேற்பட்டோர் கல்லிடைக்குறிச்சி பகுதியில் கரடியை தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கரடி தெருக்களில் தறிக்கட்டு ஓடிய வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. சென்னையில் நகை பறிப்பில் ஈடுபட்ட ஹரியானாவைச் சேர்ந்த 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். ஓட்டேரி, பெரம்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருசக்கர வாகனங்களில் வந்த நபர்கள் பெண்களிடம் நகை பறிப்பில் ஈடுபட்டதாக புகார்கள் வந்தன. இது தொடர்பாக பனந்தோப்பு ரயில்வே காலனி பகுதியில் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த 3 பேரை பிடிக்க முற்பட்டதாகவும் அவர்கள் கீழே விழுந்ததில் எலும்பு முறிவு ஏற்பட்டதாகவும் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் 3 பேரும் ஹரியானாவைச் சேர்ந்தவர்கள் என்பதும் நகை பறிப்பில் ஈடுபடுவதற்காக சென்னையில் தங்கியிருந்ததும் தெரியவந்துள்ளது. மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு செல்போன் ரீசார்ஜ் கட்டணங்கள் உயர்த்தப்பட உள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் தங்களது ரீசார்ஜ் திட்டங்களில் கடைசியாக கடந்த 2021ஆம் ஆண்டு 20 விழுக்காடு கட்டண உயர்வை நடைமுறைப்படுத்தின. இந்த நிலையில் வரும் ஜூலை மாதத்திற்கு பிறகு 15 முதல் 17 விழுக்காடு உயர்வு அறிவிக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. முதலில் இந்த கட்டண உயர்வை ஏர்டெல் நிறுவனமே கொண்டுவரும் என்று கூறப்படுகிறது. இதன் மூலமாக ஒவ்வொரு வாடிக்கையாளரிடமிருந்து அந்நிறுவனத்திற்கு கிடைக்கும் நிகர லாபம் 208 ரூபாயிலிருந்து 286 ரூபாயாக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏர்டெலை தொடர்ந்து ஜியோ, விஐ நிறுவனங்களும் கட்டண உயர்வை அறிவிக்கும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. அமலாக்கத்துறை வழக்கில் சிறையில் உள்ள டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் தனி உதவியாளர் பிபவ் குமார் லஞ்ச ஒழிப்புத்துறையால் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். கடந்த 2007ஆம் ஆண்டு மகேஷ் பால் என்ற அரசு ஊழியரை பிபவ் குமார் பணியின் போது இடையூறு செய்ததாக கூறப்படுகிறது. இந்த விவகாரத்தில் பிபவ் குமார் மீது வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி வரும் நிலையில் பிபவ் குமாரை பணி நீக்கம் செய்து லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அண்மையில் டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து பிபவ் குமாரிடமும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தியிருந்தனர்.